ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நல்லா சாப் பண்ணி அதிலே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மறுபடியும் 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா சாப் பண்ணி அதிலே ஆட் பண்ணி நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு 2 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதிலே பக்கத்தில் வந்து ஒரு தோசை கல்லில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு வந்து 2 கட் பண்ணி அது மேலே வந்து வச்சு 2 சைடுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா பரட்டி விடணும். அப்போ தான் அதில் வந்து நல்லா அந்த கார உப்பெல்லாம் வந்து படியும். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சதுக்கப்புறம் நல்லா அது ஃப்ரை ஆயிரும். எக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்ட வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் வணக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 1 by 1 வந்து உடையாமல், ஏன்னா அதில் வந்து நடுவில் மஞ்சக்கரு இருக்கும், அது உடையாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பரட்டி விட்டு நல்லா பரட்டக்கூடாது, பரட்டினோம்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லிலாம் நம்ம ஃபைனலாக வந்து போட தேவையில்லை, நான் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், அதனால் நான் போடலை. இதை வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாய்.